இதே மாதிரி ஏனோக்கு லைஃப்லயே நம்ம பார்க்கிறோம். ஒரு 0 லெவல் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன். கிட்டத்தட்ட வாழ்ந்தது 365 வருஷம். ஆனா கர்த்தரோட நடந்தது 300 ஆண்டுகள். குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று யோனுக்கு தேவனோட நடந்த ஒரு மனுஷன். 707 ஏனோக்கு தேவனோடு நடந்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் அவனை என்ன செஞ்சாராம்? எடுத்துக்கிட்டாராம். 5வது அதிகாரத்துக்கு வாங்களேன். 24வது வசனம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். வாக்கிங் இன் க்ளோஸ் ஃபெல்லோஷிப் வித் காட். அதாவது இன்னும் பாருங்க, தேவனோட நெருக்கமா நடந்தாருன்னு நியூ லிவிங்ல இருக்கு. மெசேஜ்ல ஏனோக் வாக்ட் ஸ்டெடிலி வித் காட் அப்படி இருக்கு. ஆனா ஆம்பிளிஃபைட்ல ஏனோக் வாக்ட் இன் ஹாபிச்சுவல் ஃபெல்லோஷிப் வித் காட். ஆண்டவரோடு பழகிறது, ஆண்டவரோட நடக்கிறது, ஆண்டவரோட சஞ்சரிக்கிறது அவருக்கு ஒரு வழக்கமாவே இருந்ததாம். அது இல்லாம அவரால் இருக்க முடியாது. ஒரு குடிகாரனால குடிக்காம இருக்க முடியல. ஒரு போதைக்கு அடிமையா இருக்கிறவனால அந்த போதை பழக்கத்தை மீண்டும் மீண்டும் செய்யாம இருக்க முடியல. அதெல்லாம் அடிக்ஷன். ஆனா ஏனோக் மாதிரி நபர்களுடைய லைஃப்ல, நோவா மாதிரி லைஃப்ல, டேனியல் மாதிரி லைஃப்ல நாம பாக்குறது எல்லாமே இட்ஸ் a holy addiction. தேவனுக்கு அடுத்த காரியம் இல்லாம என்னால இருக்க முடியாது என்கிற ஒரு நிலைமைக்குள்ள நாம வாழ்றதுதான் க்ளோஸ் வாக் வித் காட்.